Hello my dear students, இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம்ல நெக்ஸ்ட் அல்காரிதம் பார்க்க போறோம் MFU. MFU அப்படின்னா மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி யூஸ்டு அல்காரிதம் அப்படின்னு நேம். அப்படின்னா என்ன, எந்த வேல்யூவை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த வேல்யூவை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணுன்றது தான் இதோடைய அர்த்தம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலலாம் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு இது பாருங்க, ரொம்பவே ஈஸியாக புரியும். ஓகேவா? எப்பவும் போல நமக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 7 0 1 2 3ன்னு எல்லாமே ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்துட்டாங்க. ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க? 4 ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எப்பவும் போல பாக்ஸ் போட்டுட்டோம். மொதல் காலம்ல என்ன பண்ணிடணும், ரோ ஃபுல்லா வந்து நம்ம இருக்க ஸ்ட்ரிங்ஸ் எழுதிடுறோம். நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் கார்னர் ஃபுல்லா என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஃப்ரேம்ஸ் எழுதிடுறோம். ஃபைனல் காலம்ல நம்ம என்ன போடுவோம், ஹிட்ஸ் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹிட் வேல்யூ எழுதுவோம். ஓகேவா? இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மொதல் வேல்யூ ஃப்ரேம் 1ல 7 அப்லோட் பண்ணணும், நான் போட்டுட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் பார்க்குறேன், நெக்ஸ்ட் ஃப்ரேம்ல நான் என்ன பண்ணணும், 0 போடணும். 0 என்னத்துக்கு அடுத்து 7க்கு அடுத்து 0 போடுவேன். ஸோ 0 போட்டுட்டேன். நெக்ஸ்ட் வேல்யூ பார்க்குறேன், நெக்ஸ்ட் F3ல 1 வந்து போட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா 2வையும் ஆட் பண்ணிட்டேன். இதெல்லாம் எனக்கு அப்படியே வேல்யூ ஆட் பண்றதுனால நான் எல்லாத்துக்குமே ஃபால்ட்னு மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ பார்க்குறேன், எனக்கு 0th வேல்யூ இருக்கு. 0ன்ற வேல்யூ என்ன பண்ணணும், ஆல்ரெடி என்னோட இதுல இருக்கான்னு பார்க்குறேன், முன்னாடி இருக்க ஃப்ரேம்ல இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த ஃப்ரேம்ல இருக்க வேல்யூவை அப்படியே எழுதிட்டு ஹிட்னு போட்டுருவேன். எப்போ வந்து முன்னாடி இருக்க ஃப்ரேம் வேல்யூவை அப்பயே நம்ம ரீப்ளேஸ் பண்றோமோ அங்க நான் ஹிட்னு மென்ஷன் பண்ணணும். ஸோ ஹிட்னு போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் பார்க்குறேன், என்னுடைய வேல்யூ என்ன இருக்கு, 3 இருக்கு. 3 என்னுடைய ஃப்ரேம்ல செக் பண்றேன், எங்கேயுமே இல்லை. அப்போ நான் என்ன பண்ணணும், அதை நான் ரீப்ளேஸ் பண்ணணும். எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவேன், MFU யூஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்றேன். MFU அப்படின்னா என்ன, ரொம்பவே ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ண வேல்யூ இது. இந்த நான் ஃப்ரேம்ல என்ன வேல்யூ இருக்கோ 0th ஃப்ரேம்ல அந்த வேல்யூ எல்லாம் ஃப்ரண்ட்ல செக் பண்றேன். 7 ஃபர்ஸ்ட் செக் பண்றேன். ஃபர்ஸ்ட் எனக்கு 1 டைம் தான் 7 வந்து இதுவாயிருக்கு. 0வை செக் பண்றேன். 0 எனக்கு எத்தனை டைம் வந்து ரீப்ளேஸ் ஆயிருக்கு, 1 டைம், இங்க ஒரு டைம், இங்க ஒரு டைம், 2 தடவை 0 வந்திருக்கு. நெக்ஸ்ட் 1 செக் பண்றேன், ஒரு தடவை தான் வந்திருக்கு. 2 செக் பண்றேன், ஒரு தடவை தான் வந்திருக்கு. அப்ப எந்த வேல்யூ எனக்கு நிறைய தடவை ரிப்பீட் ஆயிருக்கு, 0. அப்ப நான் என்ன பண்ணணும், 0வை எடுத்துட்டு 3 அப்லோட் பண்ணணும். ஓகேவா? இதுதான் வந்து பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி யூஸ்டு ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வேல்யூ 0 பார்க்குறோம். 0 நம்மளுடைய பேஜ்ல இல்ல. இப்போ நான் என்ன பண்ணணும், ரீப்ளேஸ் பண்ணணும். ரீப்ளேஸ் பண்ணணும்னா மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட் வேல்யூ எதுன்னு பார்க்கணும். 7 பார்க்குறேன், 7 ஒரு தடவை இருக்கு. 3 பார்க்குறேன், 3 வந்து ஒரு தடவை தான் இருக்கு. 1 பார்க்குறேன், ஓகேவா? 1 எத்தனை தடவை இருக்கு, ஒரு தடவை தான் இருக்கு. 2 பார்க்குறேன், 2வும் ஒரு தடவை தான் இருக்கு. இப்படி எல்லாமே வந்து ஒரு தடவை மட்டும் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வேல்யூ எனக்கு என்ன இருக்கோ ஃப்ரேம்ல நான் அதை எடுத்து போட்டுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வேல்யூ எனக்கு என்ன இருக்கு, 7 இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், 7க்கு பதிலாக 0வை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 7 அடிச்சிடணும். ஓகேவா? இவ்வளவுதான் எனக்கு பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், 4 பார்க்குறேன். 4 எனக்கு இல்ல. இப்போ நான் மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட் வேல்யூ பார்க்கணும். பார்க்குறப்ப 0 மொத்தம் 3 தடவை வந்திருக்கு. 3 மொத்தம் 1 டைம் தான் வந்திருக்கு. 1 1 டைம், 2 1 டைம் வந்திருக்கு. அப்போ எது அதிக டைம் வந்திருக்கு, 0. ஸோ 0வை அடிச்சுட்டு நான் 4 ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். ஃபால்ட் வேல்யூ கீழே மென்ஷன் பண்ணிக்கிறேன். எப்போ நம்ம ஹிட் வேல்யூ மென்ஷன் பண்ணுவோம், எப்போ முன்னாடி இருக்க ஃப்ரேமை அப்படியே போடுறோமோ அப்பதான் ஹிட் வேல்யூ மென்ஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நான் பார்க்குறேன், 2 பார்க்கணும். 2 எனக்கு ஆல்ரெடி இருக்கு முன்னாடி ஃப்ரேம்ல. அப்போ என்ன பண்ணிடலாம், அப்படியே போட்டுட்டு நான் ஹிட்னு மென்ஷன் பண்ணிடணும். நெக்ஸ்ட் 3 பார்க்குறேன். 3 பார்க்குறதும் ஆல்ரெடி இருக்கு. ஸோ நான் அப்படியே போட்டு ஹிட் மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ 0 பார்க்குறேன். 0 எனக்கு ஃப்ரேம்ல இல்லை. அப்போ நான் முன்னாடி இருக்க ஃப்ரேமை செக் பண்ணணும். 4 எத்தனை தடவை வந்திருக்கு, ஒரு தடவை தான் வந்திருக்கு. 3 எத்தனை தடவை வந்திருக்கு, எனக்கு 2 தடவை வந்திருக்கு. 3 ஓகேவா? 3 வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு. அடுத்து 1 பார்க்குறேன். 1 வந்து 1 டைம் தான் வந்திருக்கு. 2 பார்க்குறேன். 2 எனக்கு என்ன வந்திருக்கு, 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? இப்படி எனக்கு 2 வேல்யூ வந்து 2 டைம்ஸ் வருது அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு எந்த வேல்யூ வந்து அந்த பேஜ்ல, அதாவது அந்த ஃப்ரேம்ல முன்னாடி இருக்கோ நான் அந்த வேல்யூ எடுத்துக்கலாம். எனக்கு 3 இங்கே தான் இருக்கு, இங்கே ஒரு 3 இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு 2 இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், 2க்கு பதில், அதாவது 2க்கு பதிலாக தான் நான் 0வை ரீப்ளேஸ் பண்ணிப்பேன். ஸோ நான் 2வை கேன்சல் பண்ணிட்டு 0வை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சிம்பிளா புரிஞ்சிருச்சா? 2 வேல்யூ ஃப்ரீக்வெண்டா ஒரே மாதிரி, அதாவது ஒரே டைம்ஸ்ல ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல எந்த வேல்யூ இருக்கோ நான் அந்த வேல்யூவை எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்குறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், 3 பார்க்குறேன். 3 ஆல்ரெடி இருக்கு. ஸோ நான் வேல்யூ அப்படியே போட்டுட்டு ஹிட் போட்டுக்கிறேன். இப்போ 2 ரீப்ளேஸ் பண்ணணும். 2 ரீப்ளேஸ் பண்ண என்ன பண்றேன், 4 செக் பண்றேன், ஒரு தடவை தான் இருக்கு. 3 செக் பண்றேன், 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்றேன், இங்க ஒரு 3 டைம் இருக்கு. நெக்ஸ்ட் 1 செக் பண்றேன். 1ம் எனக்கு 1 டைம் தான் இருக்கு. 0 செக் பண்றேன், 1 டைம்,
2 டைம் 3 டைம் 4 டைம் எனக்கு ஜீரோஸ் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும், ஜீரோவை அடிச்சிட்டு அதுக்கு பதிலா என்ன ரீப்ளேஸ் பண்ணணும், 2 வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா, ரொம்பவே சிம்பிள். அடுத்து ஃபால்ட் வேல்யூ போட்டேன். இப்போ 1 பார்க்குறேன், 1 எனக்கு ஆல்ரெடி இருக்கனால ஹிட் வேல்யூ போட்டுட்டேன். அப்போ எனக்கு ஃபைனலாக என்ன வருது, இதுதான் எனக்கு ஆன்சர். இவ்வளவுதான் எனக்கு டேபிள், ரொம்பவே சிம்பிள். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, இதுதான் ஃபைனலா நமக்கு டேபிள் இப்படி தான் இருக்கும். இப்போ பாருங்க, மொத்தம் நமக்கு என்ன ஃபைனலா எழுதணும், டோட்டல் நம்பர் ஆஃப் ஹிட்ஸ் எவ்வளோ, டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரேம் எவ்வளோ, ஸ்ட்ரிங் எவ்வளோ, ஃபால்ட் எவ்வளோன்னு எழுதணும். ஹிட் எனக்கு மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஹிட் பார்க்குறேன், மொத்தம் 1 2 3 4 5 இருக்கு. ஸோ 5 ஹிட்ஸ் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஃப்ரேம் பார்க்குறேன், மொத்தம் எனக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 4 ஃப்ரேம், ஸோ 4 போட்டுட்டேன். ஸ்ட்ரிங் பார்க்குறேன், மொத்தம் எனக்கு 14 ஸ்ட்ரிங்ஸ் இருக்கு. அதாவது கொஸ்டினை வந்து செக் பண்ணணும். கொஸ்டின் செக் பண்ணுறப்ப எனக்கு என்ன இருக்கு, மொத்தம் இங்கே ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணுறப்ப எனக்கு 14 ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும். நான் அதை மென்ஷன் பண்ணிட்டேன். ஃபால்ட் செக் பண்ணுறேன். ஃபால்ட் எனக்கு எத்தனை இருக்கு, 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா. ஸோ 9 மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகே, இவ்வளவு தான் எனக்கு என்ன அப்படின்னா மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.